ஒரு ஆயுதத்தை வச்சு ஒரு நாட்டை பயம் காட்டலாம், ஒரு நாட்டை அழிக்கலாம். ஆனால் ஒரு நாட்டை எப்பா இப்படிலாம் யோசிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த ஆயுதம் தான் பிரம்மோஸ். நாம் பிரம்மோஸை 3 நாடுகளுக்கு கொடுப்பதற்காக அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்ண போகிறோம். இந்த தகவல் யாருக்கு ரொம்ப பெரிய அளவில் பயத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது பாகிஸ்தானுக்கு கிடையாது, சீனாவுக்கு தான். ஏன்னா சீனாவை ஒட்டி இருக்கக்கூடிய, சீனாவுடன் சண்டை போடக்கூடிய பல முக்கியமான நாடுகள் இந்தியாவுடன் பிரம்மோஸ் டீல் அப்படிங்கிறத செய்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க. அதில் இன்னைக்கு வியட்நாம் கூட நம்ம பிரம்மோஸ் டீல் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி விட்டோம், பல மாதங்களாகவே சீக்கிரமாக இது உறுதிப்படுத்தப்படும் சொன்னாங்களே, அது உறுதியாகிருச்சா? யார் சொல்லியிருக்காங்க? அடுத்ததாக இன்னைக்கு பாகிஸ்தான், இந்தியா மற்றும் சீனா இந்த 3 நாடுகள் இடையே இருக்கக்கூடிய சில முக்கிய வான்பரப்பிலும் கடற்பரப்பிலும் இந்தியா அவங்களுடைய உளவு வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்களே, அதற்கான தேவையும் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ் ஆகுறது அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இல்லை பிஸ்னஸ் பண்ணால் தான் சரியாக இருக்கும்னு. வேலையும் பார்த்துட்டு பிஸ்னஸும் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி பிஸ்னஸில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொன்னால் அதுலேயும் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. வேலையை கண்டினியூ பண்ணிவிட்டு அதே நேரத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் வழியாக அவங்களுடைய லாபத்தினுடைய ஒரு ஷேரையும் வாங்குற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா, எஸ் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேபிள் கம்பெனிகளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்களுடைய டிவிடெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபினுடைய பிஎஸ்சி டிவிடெண்ட் ஸ்டெபிலிட்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் என்எஃப்ஓ அப்படிங்கிறது தான் வர 31ஆம் தேதி வர மட்டும்தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் கால்பேக் ஆப்ஷனும் இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது இது எந்த கஷ்டமும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபண்ட் மேனேஜர் இதை செஞ்சுருவாங்க. மாதம் ஒரு 2000 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நம்ம பணம் ஏதாவது லாஸ் ஆயிருமோன்னு கேட்டால் இது ஒரு கேபிட்டல் கேரண்டி பிளான். நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் ₹1 கூட நம்மகிட்ட வந்து லாஸ் ஆகாது. அதே நேரத்தில் மார்க்கெட் நல்லபடியாக பெர்ஃபார்ம் ஆயிருந்துச்சு, அதுக்கான லாபம் நமக்கு கிடைக்கும். NAV ₹10. ப்ரீவியஸ் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா இந்த NFO-னுடைய இன்டெக்ஸ் கடந்த 5-7 வருடங்களில் 23% CAGR-ம் 19.4% CAGR-ம் கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் மாத பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். வருஷத்துக்கு ₹2 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRI மாதம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணினா 2 கோடி வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நம்மளே சொன்ன மாதிரி வர 31ஆம் தேதி வர மட்டும்தான் இதை NAV ₹10 வாங்க முடியும். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு தினம் மட்டும்தான் இருக்கு. பிரம்மோஸ், நாம பிரம்மோஸ் ஏவுகணையை எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதிலிருந்தே இந்த எதிர்பாராத திருப்பங்கள், பயம், சில நேரங்களில் குழப்பம், கூச்சல் இது எல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. 290 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய பிரம்மோஸை மட்டும்தான் நாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ பிரம்மோஸினுடைய ரேஞ்ச் என்ன, அதுவும் நம்ம நாட்டுக்கு தேவையான பிரம்மோஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டால் 300லேருந்து 600 வரை சர்வசாதாரணமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளால் 300 கிலோமீட்டருக்கு தூரமாக போகக்கூடிய எந்த ஏவுகணையும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம 290 கிலோமீட்டர் போகக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணை தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். முதலாவதாக இதற்கு ஓகே சொன்ன நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ். இரண்டாவதாக இது கூட டீல் பண்ணக்கூடிய அந்த பிரம்மோஸை எங்களுக்கு வேணும்னு சொன்ன நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. மூணாவதாக ஒரு நாடு வந்துச்சுங்க. அந்த நாடு தான் சொன்னாங்க எங்களுக்கு பிரம்மோஸ் வேணும், அதை நாங்கள் கண்டிப்பாக வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது வேறு யாருமே கிடையாது, வியட்நாம் தான். வியட்நாமினுடைய பிரசிடென்ட் இந்த மே மாதம் இந்தியாவுக்கு வராங்க. நம்முடைய பிரசிடென்ட் முர்மு அவர்களும் வியட்நாமினுடைய பிரசிடென்ட்டும் பேசி சந்தித்து செம்மையான சில விஷயங்கள் எல்லாம் பேசும்போது அடுத்ததாக நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் நேரடியாக வியட்நாமுக்கெலாம் போகிறாரு. கிட்டத்தட்ட நம்முடைய டிஃபென்ஸ் டீல் அப்படிங்கிறது அங்கே சைன் ஆகிவிட்டது அப்படிங்கிறது பலருக்கும் தெரிந்தாலும் எவ்வளவு பிரம்மோஸை நம்ம கொடுக்க போகிறோம், எத்தனை ரூபாய்க்கான அந்த டீல் நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்று வரையிலும் மிகப்பெரிய அளவில் மர்மமாகவே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அஃபிஷியலாக நாம் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எஸ், வியட்நாம் கூட பிரம்மோஸ் ஏவுகணை எக்ஸ்போர்ட் டீல் அப்படிங்கிறத சைன் பண்ணிட்டோம். நாட் ஒன்லி வியட்நாம், இந்தோனேஷியா கூடயும் நம்ம சைன் பண்ணிட்டோம். ஆனால் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத சீக்கிரம் இந்தியா வெளியிடும் அப்படிங்கிறது தான். இந்த பர்டிகுலரான நியூஸ் இந்தியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இந்தியா மற்றும் ஏசியா நாடுகளுடைய அந்த கூட்டமைப்பு தான்.
இந்த ஏசியான் நாடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட 11 நாடுகள் இருக்காங்க. இந்த 11 நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது புரூனே, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, டிமோர் மற்றும் வியட்நாம். இதில் வியட்நாம் நான் சொன்னேன், பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறத சொன்னேன், இந்தோனேஷியா அப்படிங்கிற நாடுகளை சொன்னேன். இந்த இந்தோனேஷியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ் இந்த நாடுகள் எல்லாமே சீனா கூட உரசல் இருக்கக்கூடிய நாடுகள். மத்திய சீனா, தென் சீன கடல் இப்படின்னு சொல்லி பல இடங்களில் இந்த நாடுகளுக்கும் சீனாவுக்கும் சண்டை. எப்படி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் இருக்காங்க, அதனால் பாகிஸ்தானை நம்ம கைக்குள்ளே போட்டால் தான் இந்தியாவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சீனா, அதே நினைப்புடன் தான் இந்தியாவும் சில இடங்களில் டீல் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி ஒரு டீல் தான் இந்த பிரம்மோஸ் டீல். இந்தியா சீனாவுக்கு எதிரான ஒரு நாடு. சீனாவை நம்ம அடிக்கணும்னா இந்தியாவினுடைய சப்போர்ட் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளும் இந்தியாவுடனான இந்த டிஃபென்ஸ் டீல் அப்படிங்கிறதுக்கு ஓகே சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் வியட்நாம் இந்தியாவினுடைய இந்த பிஸ்னஸ் டீல் இல்லாட்டி இந்த டிஃபென்ஸ் டீல் அப்படிங்கிறது அப்ரூவ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 690 மில்லியன் அமெரிக்க டாலர்லேருந்து 800 மில்லியன் அமெரிக்க டாலருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டீல். சரி, அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய பெருங்கடல் இல்லாட்டி இந்தியாவினுடைய கப்பற்படை ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. ஏன்னா பிலிப்பைன்ஸ், வியட்நாம், இந்தோனேஷியா இப்படிலாம் சொல்லும்போது அது எல்லாமே கப்பல் சார்ந்திருக்கக்கூடிய இல்லாட்டி கடல் சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள் தான். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும் இல்லாட்டி நம்முடைய முப்படைகளுடைய தளபதியாக இருக்கட்டும், அவங்களாம் சொன்ன விஷயம் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது 2.0 வர்றதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் யாரும் மறுக்கவில்லை. நாங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஆப்ரேஷன் சிந்தூர் முடிவடையில் ஆப்ரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் அது முடிவு அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. எதிரிக்கு எந்த அளவுக்கு நாங்கள் அடியை கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு எதிரி திருப்பி அடிப்பா அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப பெரிய அளவில் கண்ணும் கருத்துமாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, இந்த ஆப்ரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவினுடைய கப்பற்படை எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்கிற பல விமர்சனத்தை நிறைய நாடுகள் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். யாரு சொன்னா இந்திய கப்பற்படை ஒன்றுமே செய்யலனி? ஆப்ரேஷன் சிந்தூர் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் வெல் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இந்தியாவை அடிக்கணும், இந்தியாவினுடைய கப்பல் சார்ந்து இருக்கக்கூடிய கடல் சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இந்திய பெருங்கடலிலும் இந்தியாவை சுற்றியும் நம்ம கப்பற்படை தயார் நிலையில் இருந்துச்சான். என்ன வந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக லோட் பண்ணி எல்லா மிசைல்ஸும் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே லோட் பண்ணி நம்ம தயார் நிலையில் நின்னுமா. இந்த மெசேஜ் பாகிஸ்தானுக்கு போகுது. பாகிஸ்தானுடைய கப்பற்படை ஒரு அடி நகண்டுச்சுன்னா இந்தியாவினுடைய கப்பற்படை 10 அடி நகரும் அப்படிங்கிறத இங்கே அந்த மெசேஜ், அந்த பாகிஸ்தானுக்கு கிடைத்த மெசேஜ் வழியாக பாகிஸ்தான் உணர்ந்து விட்டார்கள். அதனால் வேறு வழியே இல்லாமல் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்த போது, அதாவது போன வருஷம் மே மாதம் 7ஆம் தேதி நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுடைய கப்பற்படை வெளியில் வராமல் இருந்ததற்கான காரணம் இந்தியாவினுடைய கப்பற்படையினுடைய ரெடினஸ், ப்ரிப்பேர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்போதுமே அலர்ட்டாக தான் வச்சுட்டு இருக்கோம். அதனால தான் ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 அப்படிங்கிறதுக்கு இந்தியா ப்ரிப்பேர் ஆகிவிட்டது, நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற அறைகூவலை இந்தியாவினுடைய முக்கியமான தலைவர்கள், தளபதிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய வேலை இருக்குது. அந்த நேரத்தில் நம்மகிட்ட இந்த 2 நாடுகளும் சேர்ந்து ஏதாவது காண்பிப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்தியாவும் என்ன செய்கிறாங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் சீனா அவங்களுடைய எதிரி நாடுகள், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க கூட எப்படி டீல் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நாமும் டீல் வச்சுட்டு இருக்கோம். இது ஒரு விதம் பார்க்க போனால் என்னப்பா இது எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு கேட்டால் இதுதான் உலக அரசியலுடைய மிக முக்கியமான குறிக்கோள். இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் வேறு எந்த நாட்டாலையும் இன்னொரு நாட்டை எதிர்க்கவோ அந்த நாட்டை முந்தி செல்லவோ முடியவே முடியாது. உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. ஆனால் நம்மை வீழ்த்துவதற்காக எல்லோரும் காத்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் உபேந்திர திவேதி அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த வார்த்தை ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 இஃப் நீடட் அரைசஸ் வி ஆர் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் தான் இந்தியா மிகப்பெரிய ஒரு உளவு வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்திய கப்பற்படையினுடைய போயிங் P-8 நெப்டியூன் லாங் ரேஞ்ச் மெரிடைம் ரெகனசன்ஸ் அண்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஏர்கிராஃப்ட் இப்போ ஆக்டிவாக பாகிஸ்தானுடைய கோஸ்ட்லைனை கொஞ்சம் நாட்களாகவே சர்ச் பண்ணிகிட்ருக்கு என்பது தான் கூடுதலான தகவல். அதற்கு காரணம் PNS ஹேங்கர் அப்படிங்கிறது தான். இந்த PNS ஹேங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் இது ஒரு சப்மரைன் தான். மொத்தம் 8 சப்மரைன். இந்த 8 சப்மரைனும் சீனாவினுடைய டைப் 039B யுவான் கிளாஸஸை சார்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 8 சப்மரைனை நான் உனக்கு தாரேன் பாகிஸ்தான். இந்த 8 சப்மரைனில் 4 சப்மரைன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் சீனாவில் வச்சே உற்பத்தி பண்ணுவோம். அதுக்கான செலவுகளை பாகிஸ்தான் எடுக்க வேண்டும்.
மீதம் இருக்கும் 4 சப்மரைன்ஸ் அப்படிங்கிறத பாகிஸ்தானில் வச்சு நாங்கள் உருவாக்கி தருவோம், நீங்களே உருவாக்கிக்கோங்க, நாங்கள் என்ன செஞ்சிருவோம், உங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதுதான் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய டீல். இந்த டீலின் அடிப்படையில் முதல் பிஎன்எஸ் ஹேங்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்மரைன் அப்படிங்கிறது சீனாவில் உருவாக்கப்பட்டு அது பாகிஸ்தானுக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் இந்தியாவுக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட இந்தியா இதை சாதாரணமாக எடுக்காமல் இந்த சப்மரைன் அதை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் சீனாவும் பாகிஸ்தானும் என்னென்ன முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு நாமும் நம்முடைய கப்பற்படையை ரெடியாக ரொம்ப பெரிய அளவில் உளவு வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒவ்வொரு இந்தியனுக்கும் தெரிய வேண்டிய செய்தி தான். இது ஏன் நமக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டால், இந்தியாவை உளவு பார்ப்பது, இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மெல் பண்ணி பார்ப்பது, இது எல்லாத்துக்குமே ஒரு நாய் மாதிரி சீனா பாகிஸ்தானை ஏவி வச்சுருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக எப்போவாவது ஒரு டைம் கிடச்சிச்சின்னா, சரியான நேரம் கிடச்சிச்சின்னா அதை பயன்படுத்தி இந்தியாவை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான குறிக்கோளுடன் இருந்து வருகிறார்கள். ஸோ பாகிஸ்தானுக்கும் ஒரு தேவை இருக்குது, இந்தியா வீழ வேண்டும் அப்படின்னு சொல்லி, சீனாவுக்கும் ஒரு தேவை இருக்குது, இந்தியா வீழ வேண்டும் அப்படின்னு சொல்லி, 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை பிஎன்எஸ் ஹங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பலாக மாற்றுகிறார்கள். அந்த கப்பல் எங்கே வருது போகுது அப்படிங்கிறத நாமும் தெரிந்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக மாற்றப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் இந்தியாவினுடைய கப்பற்படை தயாராக இருந்தது அப்படிங்கிற ஒரு தகவலும், ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மெசேஜையும் இந்தியாவின் முக்கியமான இராணுவ அதிகாரிகள், அமைச்சர்கள் வெளியிடுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? கனெக்டிங் த டாட்ஸ். எஸ், நீ எந்த கப்பலை வேணாலும் கொடுத்துக்கோ, எங்களுடைய கப்பற்படை தயாராக இருந்துச்சு. ஆப்ரேஷன் சிந்தூரின் போது உன்னுடைய கப்பற்படை ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்தாங்க. சப்மரைன், இந்த சப்மரைனை தானே நீ கொண்டு வந்துட்டு இருக்க, அது எனக்கு தெரியும். அதற்கான மெசேஜ் தான் இப்போ இந்தியா கொடுத்துருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் இந்தியா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மறைமுக மெசேஜும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொன்னேன், அதுக்கான கடைசி தினம் நாளை, அதாவது 31ஆம் தேதி வரை மட்டும்தான். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.